தென்னை மரத்தில் ஒரு மைனா வந்து குஞ்சு பொரிச்சிருக்கு. அது என்னென்னா செமையாக கத்த ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 4 மணி போல் தான் இருக்கும். நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்து இப்படி வந்து கருத்துட்டு வந்தோடனே அப்போவுமே அந்த மைனா கத்துனதை நினச்சி பார்த்தேன். நான் வந்து நல்ல மழை பெய்யுமா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் பார்த்தா காற்று மழை மின்னல் அப்படி மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, அதில் இந்த ஏப்ரல் மாதத்தில் இவ்வளோ தூரம் மழை பெஞ்சு நான் இந்த டைம் தான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு மழை பயங்கர சத்தம் வேறு மழை பெய்யும் போது. மழை பெய்யும்னு தெரிஞ்சுதான் அந்த மைனா குஞ்செல்லாம் அவ்வளோ தூரம் சத்தம் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் பயத்தில். பக்கத்தில் ஒரு அண்ணாட்ட பால் வாங்குவேன். அவங்களுக்கு இன்றைக்கி வந்து மாடு கன்று போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடம்பு பால் கொடுத்து விட்ருந்தாங்க. எப்போ மாதிரி தான் கிடைக்கும். சரி எங்கள் அம்மா வந்து பண்ணுவாங்க, கருப்பட்டி போட்டு காய்ச்சி தருவாங்க. நல்லா பால்கோவா மாதிரி அழகாக திரண்டு வந்திருக்கும். அதே மாதிரி தான் நான் ட்ரை உடச்சி வச்சுட்டு இருந்தானே, அதனால் சாய் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் எடுத்து வச்சுட்டு அவன் தான் போட்டான். அதுக்கு பிறகு மெதுவாக போடு. உள்ள போட்டான்னு அவனுக்கு ஒரே சந்தோஷம், ஒரே சிரிச்சுட்டே இருந்தான். ஆனால் கருப்பட்டி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி போடுங்க. பெருசாக இருந்ததுன்னா இப்படி கரைஞ்செல்லாம் போகாது, கொஞ்சம் கஷ்டமாயிரும். நான் வந்து அதுக்கப்புறம் நல்லா வரட்டி எடுத்தாச்சு அழகாக கருப்பட்டியோடு. நீங்கள் இனிப்பு சேர்க்காட்டா கூட பரவாயில்ல, ரொம்பலாம் நீங்கள் லைட்டாக சேர்த்து கொடுத்தாலே டேஸ்ட் சூப்பர்.